இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, ரோகிணி, மனோஜ் புது கார்ல வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு மனோஜ் என்னங்கிறாரு அப்படின்னா, வந்து இந்த மாதிரி வந்து அம்மாட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோகிணி இருந்துட்டு, சரி வாங்க உள்ள போலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, இல்ல நேத்து மட்டும் முத்தும் மீனாவும் என்னமோ சாதிச்சிட்டாங்கன்னு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்டாங்கல்ல. நம்ம வந்து இப்போ புது கார் வாங்கியிருக்கோம்ல, அதை கூப்பிட்டு சொல்லலாம், ஆர்த்தி கடைசி எடுத்துட்டு வரட்டும். அதுக்கப்புறமா உள்ள போலாம் அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மனோஜ் உடனே விஜயா கால் பண்ணி இந்த மாதிரி வந்து கார் வாங்கியிருக்கோம், ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. விஜயாக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனே அண்ணாமலைட்ட வந்து இந்த மாதிரி வந்து மனோஜ் வந்து கார் வாங்கிட்டானாமா, வாங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி, ஸ்ருதி எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு முத்து இருந்துட்டு, என்னப்பா என்னாச்சு, ஏன் அவன் ஏதாவது பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்து விஜய் வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் இவனுக்கு இதுதான், இந்த மாதிரி தான் கார் வாங்கலான்னு போனவங்களையும் அவன் வந்து அந்த காரை வந்து வேற யாருக்கும் இது பண்ணி விட்டுட்டான், அவனுக்கு வந்து அவன் மேலே ரொம்ப பொறாம, அவன் வளர்ந்து எப்படி வளர்ந்துட்டு வரான்னு பாரு அப்படின்னு விஜயா சொல்றாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு, ஆமாமா முதல்லயே வந்து ரொம்ப நெடுமரமாட தான் வளர்ந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜயா வந்து ரொம்ப அவசர அவசரமா ஆர்த்தி தட்டை கழிச்சிட்டு வாங்க வாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவசர அவசரமா போஸ் கொடுத்துட்டு மனசு நின்றுட்டு இருக்காரு. உடனே வந்து விஜயா வந்து ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வெளியே வராங்க. புது காரடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, புது கார் மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல செகண்ட் ஹேண்ட் தான், ஆனா வந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்து ரவி இருந்துட்டு, நீ ஏன்டா புது கார் தானே வாங்குறேன்னு சொன்னேன், அப்புறம் இதை வாங்கியிருக்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நல்லா வாங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து மனோஜ் இருந்துட்டு, இல்லடா இது வந்து ஒரிஜினல் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது ஆல்ரெடி நான் பார்த்திருந்தேன், அதை தான் வந்து முத்து இப்படி எடுத்துட்டான், வேற யாருக்கும் இது பண்ணி விட்டுட்டா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா விஜயா இருந்துட்டு, புது காரே வாங்கியிருக்கலாம், அதுக்குள்ள ஏமா செகண்ட் ஹேண்ட் வாங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து ரோகிணி இருந்துட்டு, இல்ல ஆண்டி இந்த மாதிரி இப்போ வந்து இந்த கார் இருக்கட்டும், பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து பெரிய காரா இதே காரை வந்து ஒரிஜினல் தான் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, என்ன இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு, இது என்ன கடலை மிட்டாயா அப்படிங்கிற மாதிரி, ஆளுக்கு ஒன்று வச்சுக்கலாம், பிசினஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்றாரு. அதுக்கப்புறமா விஜயா இருந்துட்டு கோவமா, ஏன்டா இப்போதான் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு அது பொறுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி வந்து காரை பார்த்துட்டு, நல்லா தான் இருக்குது, இது கூட நல்லா தான் இருக்குது, ஸ்ருதி நம்மளும் இது மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயே ஒரு கார் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, இல்லை செகண்ட் ஹேண்ட்ஸ் வாங்கலாம், என்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து மீனோ பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணியும் மனோஜும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு, இவ்வளோ இந்த கார் அப்படின்னு கேட்கவும், அண்ணாமலை கேட்கவும், உடனே மனோஜ் வந்து 4 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. 5 லட்சம் 1 லட்சம் கட்டியாச்சு, 4 லட்சம் இது பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு அவசர அவசரமா போயிட்டு காரை போய் தட்டி தட்டி பார்க்குறாரு. உடனே மீனா இருந்துட்டு, எதுக்கு இந்த மாதிரி தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு, எதுக்குடா நீ 5 லட்சமா, இது 4 லட்சமே அதிகம்டா, எதுக்கு இந்த மாதிரி இந்த காரை வாங்கின, கொஞ்சம் கூட விசாரிக்காம வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, நான் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சு தான் வாங்கியிருக்கேன், நீ கொஞ்சம் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, இது வந்து 2 லட்சம் தான் தகுமானம், இது 2 லட்சத்துக்கு தான் போகும், இதே போய் 4 லட்சம் 5 லட்சம் போய் கொடுத்து வாங்கியிருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் இருந்துட்டு, அதெல்லாம் இவன் வேணும்னே சொல்லிட்டு இருக்கான், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, ஏன்டா நீ தான் ரொம்ப கௌரவம் பிடிச்சோன்னாச்சு, அதுதான் என்னை கூப்பிடாமே போய் நீ எடுத்துட்ட, என்னை கூப்பிட்டு போய் எடுத்துக்கலாமல்டா, நல்லா தான் பார்த்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு, ஏன் அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக முடிச்சிருக்கீங்க, போய் நீங்கள் எடுத்துறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு, அவர் படிக்கல தான், ஆனால் வந்து அவர் காரை பற்றி எல்லா இதுவுமே தெரியும், டீட்டெயில்ஸும் தெரியும், அவர் வந்து எப்படினாலும் கண்டுபிடிச்சிருவாரு, நல்ல காரா என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, நான் வந்து அந்த சத்தத்தை வச்சு அது வந்து என்ன ஃபால்ட் இருக்குது அதில் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, சரி விட்றா, இப்போ என்ன எதுக்காக இந்த மாதிரி கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கவும், உடனே மனோஜ் இருந்துட்டு, நான் வந்து பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்லப்பா, அப்பெல்லாம் வந்து கார்ல போனா தானே கெத்தா இருக்கும், நல்லா இருக்கும், நல்ல இடத்துக்கு போக முடியும், அது இல்லாமல் ஆட்டோ பஸ்ல எல்லாம் போயிட்டு இருந்தா எப்படி நான் போறது, எங்கே போக முடியும், அதனால தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து ரவி இருந்துட்டு, என்ன பிசினஸ் ஆரம்பிக்க போற, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு, அதை இன்னும் யோசிக்கலடா, இப்போதான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவி இருந்துட்டு, என்னடா இன்னும் அதுவே இன்னும் நீங்க பிளான் பண்ணலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அதுவே பாருப்பா பிளான் பண்ணாம இவன் வந்து அதுக்குள்ள கார் வாங்கிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கான், எப்படி மாமனார் சொத்தையும் வந்து அழிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமும் மனோஜ் ரோகிணி ஒன்றா நில்லுங்கன்னு சொல்லிட்டு விஜயா வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறமா காருக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு, வாங்க எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, நீ வந்து கார் வாங்கணும்னு வாங்கிட்டு, ஆனால் அதுக்குன்னு ஒரு செலவு இருக்குது, அது வந்து நீ வேலைக்கு போனால் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மனோஜ் கிட்ட வந்து ரவியும் முத்தோ வந்து, என்னடா ட்ரீட் இல்லையா, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேலே போய் பீர் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நைட் வந்து பீர் வாங்கிட்டு வராரு. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தா இதையோ ரோகிணிகிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி தான் ஒரு பீருக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கொண்டாந்து தராங்க. அதுக்கப்புறமா வந்து ரவியும் மனோஜும் வந்து ஓப்பன் பண்ண குடிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே முத்து வந்து கம்மனே உட்காந்துருக்காரு. என்னடா நீ வரலையா அப்படின்னு ரவி கேட்கவும், இல்லடா எனக்கு என்னமோ அது குடிக்கிறக்கே தோணலை, வந்து இது மூலியமாக தானே இப்போ 2-3 நாளாக என்னை வந்து எல்லாரும் வச்சு செஞ்சிட்டீங்க, எனக்கு வேண்டாண்டா, எனக்கு என்னமோ மனசு சரியில்லை, நான் வந்து குடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. முத்து வந்து குடிக்கல, அவங்க 2 பேர் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு, என்னடா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கா அப்படின்னு கேட்கவும், அதான் அவகிட்ட இருந்து காசு வந்துருச்சுல அப்படின்னு மனோஜ் வந்து வளரிறாரு. உடனே வந்து முத்து இருந்துட்டு, எவகிட்ட இருந்து என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்துட்டு, இல்லடா அதான் ரோஹினி அவங்க அப்பா வந்து போட்டுட்டார்ல, ரோஹினிட்டு இருந்து வந்துருச்சுல, அதை தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் இருந்துட்டு இந்த மாதிரி சொல்லவும், என்னடா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், நீ வந்து ஹோட்டல் ஆரம்பி அப்படின்னு வந்து ரவி சொல்லவும், ஏன் நீ செஃப் ஆயிலான்னு பாக்குறியா, ஐயோ அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுடா அப்படிங்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு, ஆமாண்டா அது அவனுக்கெல்லாம் செட் ஆகாது, சிவனே ஒரு 4 கார் வாங்கி விடு, அது வந்து வாங்கி விட்டீங்கன்னா அதுக்கும் உண்டான காசு போயிட்டு இருக்கும், உனக்கு வந்து வருமானம் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
அதுக்கப்புறமா முத்து வந்து கார் வாங்கி விடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே மனோஜ் இருந்துட்டு அதனை செட் ஆகாதா, நம்ம வந்து கஷ்டப்பட்டு காசு நம்ம காசுல வந்து வாங்கி விட்டோம் அப்படின்னா எவனோ ஒருத்தர் சொகுசா ஓட்டிட்டு இருப்பான் அவங்க காராட்டோ, அதெல்லாம் வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஏன்டா கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து முதுகு வலிக்க வந்து ஓட்டி இது பண்ணிட்டு இருக்கோம், நீ வந்து இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க, எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், நீ வந்து அந்த தொழில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து. அதுக்கப்புறமா மனோஜ் இருந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாதா அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு இல்லாட்டி பேங்க்லயாவது போடுடா, பேங்க்ல போட்டுனா அதுக்கு வட்டி காசு வரும்ல, அதை வச்சுனாலும் உனக்கு வந்து ஏதாவது ஒரு செலவுக்காகும், உனக்கு வந்து ஒரு வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் வரும்டா, அதுக்கப்புறம் போக போக அது கம்மியாயிட்டே தானே இருக்கும், வேண்டாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா முத்து ரவி இருந்துட்டு நிறைய ஐடியா சொல்றாங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கலாம்ல, இல்லாட்டி துணி கடை வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு சரி எதுனாலும் வைக்கலாம்லடா, ஏதாவது ஒரு இப்போ வந்து துணி வந்து இது பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி கூட வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கவும் உடனே மனோஜ் இருந்துட்டு இல்லடா அதெல்லாம் யாரா வந்து கடைக்கு வந்து எடுக்கிறா, எல்லாரும் வந்து வீட்டில இருந்தே ஆர்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க. வட்டிக்கு இல்லாமல ஏதாவது வந்து வட்டி கொடுத்தனாலும் உனக்கு இது வரும்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் வேண்டாங்கிறாரு. இப்படியே மனோஜ் வந்து எதை சொன்னாலும் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது சொல்லிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா கடைசியில் வந்து முத்துக்கு வந்து கோவம் வந்துருது. சரி இந்த பாட்டில் வேஸ்ட்டாக தானே இருக்கு, விட்டு மண்டையில் அடிச்சிடலாம் அப்படின்னு ஓங்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வந்துட்டு ஏன்டா எனக்கு பிடிக்கணுமல்ல, எனக்கு பிடிச்சா தானே பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்னடா பண்ணலான்னு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரவி இருந்துட்டு நீ கடைசி வரைக்கும் என்னடா பண்ணலான்னு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு வந்து சொகுசு நம்ம வாட்டில் கம்முன்னு இருக்கணும், ஆனால் வந்து நம்ம பணம் வந்துட்டு இருக்கணும், ஆருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது, போய் ஒருத்தர் எல்லாம் நின்றுட்டு கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்ட்டு சொல்லவும் உடனே யோசிக்கிறாங்க ரவியும் முத்துவும். அதுக்கப்புறமா வந்து முத்து இருந்துட்டு அப்படியாடா சரி சரி அதுக்கு வேணா ஒரு ஐடியா இருக்குடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு சொல்றா என்னடா ஐடியா அப்படின்னு கேட்கவும் இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோயில் வாசல் உட்காந்துருந்தில்ல அந்த மாதிரி உட்காந்தீங்கன்னா எந்த இது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரவி வந்து ரொம்பவே சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறமா கிச்சனில் வந்து மீனா ரோகிணி அதுக்கப்புறமா ஸ்ருதி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து என்ன இது பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்க, ரொம்ப யோசிச்சிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ஆமாங்க நானும் வந்து ரொம்ப யோசிச்சிட்டேன், என்ன பண்ணலான்னு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே வந்து ஸ்ருதி இருந்துட்டு ஒருவேளை சொன்ன ஸ்டூடியோ தான் ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இப்போ வந்து டெலிவிஷன் இது மூலியமெல்லாம் ரொம்பவே டப்பிங் பண்ண வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆனால் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதெல்லாம் ரொம்பவே வந்து செலவாகும், அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கூட அதில் வந்து நிறைய டெவலப் பண்ணிடலாம் அப்படிமா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு அது மாதிரிலாம் வாங்கணும்னா நிறைய செலவாகும், அது இல்லாமல் அதை பற்றின எங்களுக்கு எந்த நாலேஜுமே தெரியாதுல்ல, அதை எப்படி நாங்கள் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனாவும் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படி பூக்கடை மாதிரி பெரிய லெவலில் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ருதி இருந்துட்டு அப்போ பொக்கேஸ் இந்த மாதிரிலாம் வச்சு விற்றீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லாபம் வரும்ல அப்படி மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோஹினி இருந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை வச்சு சொல்லாதீங்க, எங்களுக்குன்னு ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறத வச்சே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி இருந்துட்டு ஏதாவது கடை வாங்கி வாடகைக்கு விடலாம்ல, இல்லாட்டி வந்து வேற மாதிரி நீங்கள் இன்னொரு பியூட்டி பார்லர் கூட ஆரம்பிக்கலாம்ல அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோஹினி வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு வந்து என்னோட பார்லர் நான் இப்போ இருக்கிற பார்லர் என் பேரில் இருந்தால் தானே அதை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி இருந்துட்டு அப்போ என்ன தாங்க வைக்க முடியும், இந்த மாதிரி ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஷாம்பு ஏர் கண்டிஷனர் இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம்ல, அந்த மாதிரி கூட ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்ருதியும் வந்து ரோகிணியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண தானே போயிருக்காங்க, எப்படியும் நல்லபடியாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ஸ்ருதி இருந்துட்டு அவங்க எங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேர் குடிக்க தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு நானும் ஒரு பேருக்கு தான் பர்மிஷன் கொடுத்தேன், நம்ம 2 பேரும் இவங்க ரவியும் மனோஜும் அது கொஞ்சமாக லிமிட்டாக குடிப்பாங்க, ஆனால் முத்து வந்து சொல்லவே வேண்டாம், முதல்லயே வந்து ரொம்ப குடிப்பாரு, இப்போ வந்து அதை விட குடிச்சிட்டு நடக்கவே முடியாது தள்ளாடி தான் வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு கண்டிப்பாக அவர் நீ குடிக்க மாட்டாரு எனக்கு தெரியும், எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு உங்கள் விஷயம் அந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அவர் குடிக்காமல் வரவே மாட்டார், அவர் ஆல்ரெடி முதல்லயே ரொம்ப குடிக்கிறவர் தானே, அது எப்படி இப்போ மட்டும் குடிக்காமல் இருப்பாரு, கண்டிப்பாக நடக்க முடியாமல் வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா மீனா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து மனோஜ் வந்து செம போதையில் மேலே நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்துவு ரவி வந்து சொல்கிறாங்க எவ்வளவோ 1000 வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், 1000 ஜாப் சொல்லிட்டோம், ஆனால் நீ எதுவுமே செட் ஆகலன்னு சொல்லிட்டே இருக்க, கடைசி வரைக்கும் நீ எதை என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு என்னடா பண்ணுறது, எனக்கு வந்து செட் ஆகணும்லடா, எனக்கு குடிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து இருந்துட்டு இவன் இப்படியே தாண்டா படிக்கிற வயசுலேயே படிக்கிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஓட்டினா, வேலை தேர வயசுலேயும் வேலை தேரன்னு கொஞ்ச நாள் ஓட்டிட்டான், அதுக்கப்புறம் இப்போ வந்து வேலைக்கு போகிற பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி முடி நினைக்கிற வரைக்கும் இப்படியே சுத்த போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ஏன்டா அந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மாதிரி வளர்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு 1.5 பேருக்கே இந்த அளவுக்கு இதாயிட்டான் வளரிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து ரவிட்ட கூப்பிட்டு பேசுறாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும் அப்படின்னு கேட்கவும் பிசினஸ்க்கு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சீக்கிரமா தூங்கலாம், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரவி வரேன்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்து மனோஜுக்கு வந்து கூப்பிடுறாங்க. மனோஜ் வந்துட்டு முத்து உன் போன் தான் அடிக்குது எடுறா அப்படின்னு சொல்றாங்க. டே அரபோதா உன் போன் தாண்டா அடிக்குது எடுடா அப்படின்னு முத்து சொல்றாங்க. உடனே மனோஜ் எடுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் வந்து எடுத்து பேசுறாங்க. வந்தரன்னு சொல்ல எல்லாம் போதும், நீ முதல்ல கீழே வா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. உடனே மனோஜ் வந்துட்டு வர அப்படின்ட்டு அவசரமா வந்து மேலே மாடி வந்து குதிக்க போறாரு. உடனே வந்து முத்து ரவி போய் எங்கடா போய் இறங்குற, அந்த பக்கம் போகணும்டா அப்படின்ட்டு போட்டு எடுத்துட்டு வராங்க. தள்ளாடிட்டே வராங்க. மனோஜ் போட்டு 2 பேரும் பிடிச்சிட்டு கீழே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ வந்து ரோகிணியும் ஸ்ருதி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி என்னங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஏதோ சத்தமா கேட்குது அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும் ரோகிணி வந்துட்டு கண்டிப்பா அது முத்துவா தான் இருக்கும், முத்து தான் ரொம்ப வந்து தண்ணி அடிச்சிருப்பாரு, நடக்க முடியாது, ரொம்ப போதையில வருவாரு, அதுதான் அந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு கண்டிப்பா அவர் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் குடிச்சே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்துட்டு ஏங்க நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க அவரை, கண்டிப்பா பாருங்க எப்படி வராரு பாருங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க.
அதுக்கப்புறமா ரோகிணி வந்து ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்காங்க. முத்து வந்து தள்ளாடிட்டு வராரு அப்படின்ட்டு. அவங்க வந்து பேக்கில் வந்து திரும்பி வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படி திரும்பி இறங்கிட்டு இருக்கிற, நேரா இறங்கி வாடா அப்படின்னு வந்து ரொம்ப ரவியும் முத்து வந்து திட்டிட்டு மனோஜ் வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வரும்போது கீழே வரும்போது பார்த்தா மனோஜ் வந்து மேலே வந்து இதாகிட்டு வந்துட்டு இருக்காரு. ஐயோ இவன் தானா, இவன் தான் குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கா பாருங்க அப்படின்ட்டு ஸ்ருதி சொல்லவும், உங்கள் வீட்டுக்காரர் தான் இந்த மாதிரி வராரு ரொம்ப போதையில அப்படின்னு சொல்லவும் ரோகிணிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு மனோஜ் வந்துட்டு நிறையா எங்கிட்ட வந்து ஐடியாஸ் இருக்குது ரோகிணி, நான் உங்களை சொல்கிற செல்லம் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் ரோகிணி வந்து கோவம் வந்து ரெடி அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு வா உள்ள மனோஜ் அப்படின்ட்டு அவசரமா எடுத்துட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதியும் வந்து நீ யாரும் ஒழுங்கா வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கூட்டிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து முத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்க எவ்வளோ குடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முத்து வந்துட்டு நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா வந்துட்டு இதை நான் நம்பணுமா அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நன்றி.